ஆனால் இதை ஏன் உடனே சொல்லலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா யாராவது மிரட்டாங்களா? இல்லாட்டி தொலைச்சு விழுந்து தொலைச்சி உன்னை வந்து டிவி சீரியல்லேருந்தே தூக்கிடுவோம், எப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்கலாம். அதனால் வாபஸ் கூட வாங்கலாம். ஒரு விஷயம் எனக்கு புரியலை. இப்போ ரோட்டில் போகிறோம், சாணத்தை மிதிச்சிட்டோம்னா அப்படியே அந்த செருப்பு வச்சு தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு நான் போயிடணும், இல்லைன்னா கழுவிட்டு போயிடணும். அதை மோந்து பார்த்துக்கிட்டு இந்த பாருங்க நான் சாணியை மிதிச்சிட்டேன், எரும சாணியால பசுமாட்டு சாணியான்னு மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ செய்யவே இல்லைனா கூட அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு தொனி அதில் வருது. அதனால் அது ஏன் வெளியிட்டுச்சு, இல்லாட்டி அந்த டிவி சேனல் யார், அவங்கள கூப்பிட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். அது என்ன யூடியூப் சேனல், என்ன போட்டாங்கங்கிறது நமக்கு தெரியல. போட்டது இதுதான். இந்த மாதிரி தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயஸ் என்னை கூப்பிட்டாரு, ஷூட்டிங் அடிக்கலான்னு கேட்டார். சரின்னு சொன்னேன். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அதில் சொல்லுது. அதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதான் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது இப்போது மாற்றி சொல்லுது. ஒரு வேளை பேசியிருக்கலாம், பேசாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு டெலிஃபோன் நம்பர் கொடுத்தது போல் இருக்குது. ஆனால் ஸ்ரேயஸை வந்து ஸ்ரேயாஸ் தனுஷோட மேனேஜர் வந்து அது என்னுடைய ஃபோன் நம்பர் அல்ல, நான் அப்படி யார்ட்டையும் கேட்குற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணிட்டாரு.